பீரியட்ஸ் நேரத்துல தாங்கவே முடியாத வலி இருக்கா அப்படின்னா கவனிக்காம அலட்சியமா விட்டுடாதீங்க. இது எண்டோமெட்ரியோசிஸின் அறிகுறியா இருக்கலாம். 10ல ஒரு பெண்ணுக்கு எண்டோமெட்ரியோசிஸ் இருந்தோ அது கண்டுபிடிக்க 10 வருஷங்கள் வரை ஆகலாம்னு ஆய்வுகள் சொல்லுது. சரி, எண்டோமெட்ரியோசிஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய 3 விஷயத்த சொல்றேன். கருப்பையின் உட்புற சுவர்ல உள்ள திசுக்கள் கருப்பைக்கு வெளியே வளரும். அதாவது கருப்பையோட வெளிப்புற சுவர் அல்லது குடல் பகுதியில வளரும். உங்களுக்கு பீரியட்ஸ் வரும்போதெல்லாம் இந்த எண்டோமெட்ரியோசிஸ் திசுக்கள் வளர்வது மட்டும் இல்லாம கருப்பைக்கு வெளியே ரத்தப்போக்கையும் ஏற்படுத்தும். இதனால வீக்கம் உண்டாகி பயங்கரமா வலியையும் ஏற்படுத்தும். எண்டோமெட்ரியோசிஸோட பொதுவான அறிகுறிகளை நீங்க தெரிஞ்சுக்கணும். பீரியட் சமயத்துல இல்ல செக்ஸ் வச்சுக்கும் போது இல்ல மலம் கழிக்கும் போது வலி ஏற்படலாம். சில பெண்களுக்கு பீரியட்ஸ் நேரத்துல அளவுக்கு அதிகமா ரத்தம் வெளியேறும். சிலர் அசதி மற்றும் பித்தம் இருக்கிற மாதிரி உணருவாங்க. சிலருக்கு கர்ப்பம் தரிப்பதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். எண்டோமெட்ரியோசிஸ்க்கு பிரத்யேகமான மருத்துவம் எதுவும் இல்ல. ஆனா ஓரளவுக்கு உதவக்கூடிய சிகிச்சைகள் இருக்கு. உங்களுக்கு எண்டோமெட்ரியோசிஸ் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா உடனே உங்க டாக்டர் கிட்ட இதை பத்தி பேசுங்க.